அதிநவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தை திருச்சி அட்லஸ் மருத்துவமனையில் மக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர். திருச்சி அட்லஸ் மருத்துவமனை கடந்த 14 ஆண்டுகளாக தனது சேவையை பூர்த்தி செய்து தற்சமயம் 15ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து மகத்தான சேவையை மிக பிரம்மாண்டமாக செய்வதற்கான செயலில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மிக அதிநவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையை இன்று 26/1/25 திருச்சி ஹோட்டல் மேரியாட்டில் அதன் அறிமுக விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிநவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்வில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், திருச்சி மாநகர கழக செயலாளர் மு மதிவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இத்தகைய அதிநவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையானது மிக குறுகிய நேரத்தில் குறைந்த இரத்த சேதாரத்தில் புதுப்பிக்கப்பட்ட லேமினார் காற்றோட்ட வசதியுடன் கூடிய நவீன அறுவை சிகிச்சை அரங்கில் செய்யப்படும் அறுவை சிகிச்சையாகும். இதனால் நோயாளிகள் சிரமமின்றி மிக குறுகிய காலத்தில் குணமடைந்து இயல்பாக செயல்படுவர். இந்நிகழ்வில் மருத்துவத்துறையைச் சார்ந்த வல்லுநர்கள், அட்லஸ் நிர்வாக இயக்குநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நோயாளியின் வயது, நோயின் தன்மை, மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் என்பனவற்றை எல்லாம் மருத்துவம் கற்றவர் எண்ணி பார்த்தே செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்வில் இங்கே அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற அஷ்ரப் டாக்டர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மண்டல குழுவுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும், அண்ணன் செங்கோட்டுவன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் அதனுடைய வணக்கம். அட்லஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ மூட்டு பிரச்சனை என்று சொன்னால் அதை எப்படி இன்றைக்கி டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதுவும் குறிப்பாக ரோபோட்டிக்ஸை பயன்படுத்தி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கி இதை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற
மருத்துவமனையுடைய நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு என்று வரும்போது எனக்கு அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2 விஷயம், ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி, இரண்டும் என்னுடைய இரு கண்கள் என்று சொல்லி, அது மக்களை தேடிய மருத்துவமாக இருந்தாலும் சரி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ஆக இருந்தாலும், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னால், அது சார்ந்த எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா? இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகணும். கொடுக்குற எஜுகேஷன் அதுக்கான பிளாட்ஃபார்மும் உரியதாக சரியான முறையில் இருந்தால்தான் நமக்கான அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்று பார்க்கும் பொழுது அது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து நம்முடைய நாட்டை தாண்டி நம்ம நாட்டை தேடி வருகின்றதாக இருந்தாலும், ஏற்கனவே படித்து விட்டு இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் பயன்படுத்துகின்ற அளவிற்கு அதற்கான அந்த அறிவை, அந்த நாலேஜை நம்ம வழங்குவதாக இருந்தாலும், இதெல்லாம் நாம் தொடர்ந்து ஒரு பேலன்சிங் ஸ்டேட்டை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தை பெரியார் அவர் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கார், 1970ஸ்லேயே அவர் சொல்லிட்டார். அவர் இனிமேட்டு வாழ்கிறது கஷ்டம் கிடையாது, சாவுறது தான் கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொல்கிறதுக்கான டெக்னாலஜி ரிலேட்டடாக இன்றைக்கி ஃபோர்சி பண்ணி பார்க்குறாங்க. தொலைநோக்கு பார்வையோடு இது போன்ற தலைவர்கள்லாம் பார்ப்பதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி டெக்னாலஜி நாமும் பயன்படுத்திக்கணும், அதுக்கு அடாப்ட் ஆகணும். நம்ம இன்றைக்கி இது போன்ற பல்வேறு விதமான முயற்சிகள் நாம் செஞ்சுட்ருக்கோம். அது நமக்கான பெருமை. மற்ற மாநிலத்துக்கு நமக்கான பெருமைனா, மற்ற மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா தலைநகரில் தான் மிகப்பெரிய உயர் சிகிச்சைக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அது சென்னையில் இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும், மதுரையாக, இந்த மாதிரி முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிடைக்கும். அது சாதாரண விஷயம், ஏதோ இன்றைக்கு நேற்று வந்தது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு ஒரு ஜிஹெச் இருக்கின்றது, தலைமை ஜிஹெச் இருக்கின்றது, மருத்துவமனையோடு கூடிய ஜிஹெச் இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது, எங்கே பார்த்தாலும் சப் சென்டர்ஸ் இருக்குது. இப்படி அந்த கட்டமைப்பை இன்றைக்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கி விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆக அதெல்லாம் இன்றைக்கு இந்த டெக்னாலஜிலாம் பார்க்கும்போது, ஒரு காலத்தில் ஒரு கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருப்போம். மெக்கானிக் ஷெட்டில் போய் விட்டிங்கன்னா காருக்கு அடியில் அந்த மெக்கானிக் போய் இருந்து வேலை பார்ப்பார், கார் அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை பார்த்திங்கன்னா நாம் அப்படியே படுத்தே தான் இருக்கோம், ஆனால் எல்லா வேலையும் அந்த மிஷின் தான் செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி நம்ம எல்லாமே தெரிந்துக்கிற அளவுக்கு. ஏன்னா இப்போ கடந்த 24ஆம் தேதி கூட நம்முடைய மாண்புக்கு மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வு அமைச்சர் அவர் மாசவனை ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சார். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கிட்டத்தட்ட 6.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் தொடங்கி வச்சுருக்காரு. அந்த 6.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்ன விசேஷம்னா, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆக அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய திருச்சிக்கு பெருமையாக அட்லஸ் ஹாஸ்பிட்டல் இது போன்ற ரோபோட்டிக்ஸை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு பெரிய சிகிச்சையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அறுவை சிகிச்சைக்கான நேரம் குறைக்கப்படுகின்றது. அதில் இருக்கிற இந்த மைன்யூட்டாக மெட்டிகுலஸாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மிஷினை ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா போதுங்கிற அளவிற்கு இன்றைக்கி டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்க நமக்கான ஒரு பெருமையாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பதுதான் இன்றைக்கி நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்முடைய அட்லஸ் மருத்துவமனையை சார்ந்திருக்கின்ற அதில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நம்முடைய சொசைட்டியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நம்முடைய அட்லஸ் மருத்துவமனையுடைய பெருமை எடுத்து சொல்லுவோம். ஆக வரும் காலத்தில் எனக்கு தெரிஞ்ச இனிமேட்டு சென்னையில் வரவங்க கூட அப்பா திருச்சிக்கு போகலாம்பாங்க, அது அட்லஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காம்ப்பா, அங்கேயே எல்லாமே ரோபோட்டிக்ஸில் பண்ணுறாங்க போல இருக்குப்பா, நம்மளை தேடி வருகின்ற அளவிற்கு இந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி இது போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையிலே நம்ம அனைவருக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நம்முடைய அட்லஸ் மருத்துவமனை இன்னும் என்னென்ன டெக்னாலஜினா உலகம் முழுவதும் வருகின்றதோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு செல்கின்ற பணி. ஏன்னா நம்முடைய திருச்சிக்கான பெருமை ஒட்டுமொத்தமாக நியூரோ சர்ஜரியுடைய ஃபாதர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ராமமூர்த்தி அவர் படித்த அதே ER மேல்நிலைப் பள்ளியில் தான் நானும் படித்தேங்கிறது எனக்கான பெருமை. அது அந்த காலத்தில் அவர் படிச்சுட்டு போயிட்டார் என்று சொன்னாலும் அதே ER மேல்நிலைப் பள்ளியில் படித்தவன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்றைக்கி எஜுகேஷன் மினிஸ்டராக நான் இங்கே இருக்கிறேன் என்பதே எனக்கான ஒரு பெருமை. இப்படி பல்வேறு மருத்துவ ஜாம்பான்களை இன்றைக்கி வழங்கியது நம்முடைய திருச்சி மாவட்டம். ஆக அப்படி அந்த திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வில் நான் கலந்து கொள்வது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஒன்றும் நேரம் எனக்கும் நேரம் ஆகிட்டுருக்கு, விமானத்தை பிடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தான் நானும் போக வேண்டியதாக இருக்கின்றது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நம்முடைய அட்லஸ் மருத்துவமனை சார்ந்திருக்கின்ற டாக்டர்ஸ் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
பின்னாடி வாங்க. சிவகுருண்ணே. சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கூட்டு அண்ணன்